இந்த நாளிலே உங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறுவதாக ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவர் வார்த்தை மூலமாய் பேச அவர் ஆசையோடு காத்திருக்கிறார். என் பிள்ளைகள் என்னுடைய வார்த்தை கேட்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள் நாம் கடந்து போவதற்கு முன்பதாக இந்த சேனல் நீங்கள் எல்லாரும் அறிமுகப்படுத்தும்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். அநேக வாலிபர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து போவோம். இன்றைக்கு நான் உங்களோடு பேசுவதான தலைப்பு உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. உன்னை நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் அழகான இந்த வார்த்தைகள் மூலமாக 4 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. வாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் கடந்து போவோம். ஏசாயா 46 அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை குடும்பங்களை இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை தாங்குவதற்கு, ஆதரிப்பதற்கு, எங்களை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில, ஐயோ கடைசி நாட்கள்ல எங்களை தாங்குவதற்கு, எங்களை பாதுகாப்பதற்கு, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று எத்தனை பேர் இன்னைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், முதிர் வயது வயலும் நரை மட்டும். அப்படின்னா நீங்க கடைசி வயசாகும் வரையிலும், முதிர் வயது வரையிலும், நரையில நீங்க வயசு ஆகி நரை வயது மட்டும் உங்களை நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஐயோ வயசாயிடுச்சு, இனி எங்களை யார் பார்க்க போறாங்க, எங்களை யார் பாதுகாத்துக் கொள்வாங்க, எங்களுக்கு யார் உதவி செய்வாங்க என்று நினைக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை தப்புவிப்பேன், நான் உங்களை சுமந்து ஏந்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை தாங்குவேன் என் அன்பு மகனே மகளே. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று பயப்படாதே என்று ஆண்டு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். யார் நம்மளை பாதுகாக்க போறாங்க, யார் நம்மளை பராமரிக்க போறாங்க என்று நினைத்திருக்கலாம். நான் ஆண்டவர் இந்த வீடியோ மூலமா உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நான் உன்னை தாங்குவேன் என்று. இரண்டாவதாக ஏசாயா 41 அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கம் இளைச்சல் அடைவார்கள், உன்னோட வழக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் மேல எரிச்சலா இருக்கிறவங்களை வெட்கம் அடைவார்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உன் மேல எரிச்சலா இருக்கிறாங்களோ, தேவ பிள்ளைகள் மேல் யார் எரிச்சலா இருக்கிறார்களோ அவர்கள் என்னவாங்களாய் வெட்கம் அடைவார்கள். உன் மேல எரிச்சலா இருக்கிறவங்க எரிச்சல் என்ன பண்ண, உன்னோட வெட்கமடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இரண்டாவது, உன் மேல எரிச்சலா இருக்கிறவங்க வெட்கமடைவார்கள், இளைச்சல் அடைவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஹல்லேலூயா. அதனால
நீங்க யாரையும் சபிக்காதீங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவ்வளவுதான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். நம்ம ஆசீர்வதிக்கிற கூட்டங்க, சபிக்கிற கூட்டம் கிடையாது. சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குவேன், முதிர் வயதுல உன்னை தாங்குவேன். உன் மேல எரிச்சலா இருக்கிறவங்க வெக்கமடைஞ்சுவாங்க, ஒண்ணுமில்லாம போயிடுவார்கள். ஆமென். மூன்றாவதாக, அதுல 12 வருஷத்துல, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாது இருப்பார். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது, உன்னோட போராடினவர்கள். யார் உன்னோட போராடினாங்க? நீங்க அந்த வார்த்தை அழகாக நம்மளுக்கு சொல்லுகிறது. மூன்றாவது பாருங்க, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் பொருள்வாவார்கள். அப்படின்னா என்ன? மூன்றாவது, உன்னோட யாரெல்லாம் போராடினாங்க, உன்னோட யாரெல்லாம் யுத்தம் பண்ணினாங்க, அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள், ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. உனக்கு விரோதமா எழும்ப எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அதனால ஆண்டவர் மூன்றாவது என்ன சொல்றாரு? உன்னோட யாரெல்லாம் போராடினாங்களோ, உன்னோட யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். அவர் அலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். அதுல அழகான இன்னொரு வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நீங்க இதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தேடியும் உன்னோடு போராடினவர்கள் தேடியும் காணாதிருப்ப. உன்னோட எவன் எல்லாம் உன்னை போராடினானோ, உன்னோட யாரெல்லாம் யுத்தம் பண்ணினானோ அவங்க ஒண்ணுமில்லாம போவார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 41:13 சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான், அல்லேலூயா, உன் வலது கரத்தை பிடித்து, ஆமென், பயப்படாதே என்று சொல்லுகிறார். நான்காவது, உன் பயப்படாதே. ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே என் அன்பு மகனே, பயப்படாதே. உன் தேவனாகிய கர்த்தருடைய வலது கரத்தை பிடித்து சொல்றாரு. கோரேஸ் வலது கரத்தை பிடிச்சு சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோடலான வயல்களை சபையாக்குவேன் என்று, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நான்காவது, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நேராக உனக்கு தான் தேவன் பார்த்து சொல்லுகிறேன், என் அன்பு மகனே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், பயப்படாத, பயப்படாத, உன்னை நான் தாங்குவேன். முதிர் வயது நரை மட்டும் உன்னை நான் தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைக்கு மூலமா சொல்கிறார். இரண்டாவது, உன் மேல எரிச்சலா இருக்கிறவங்க வெக்கமடைவாங்க. மூணாவதாக, உன்னோட தேடினவர்கள் அவர்கள் காணாதிருப்ப, உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் காணாதிருப்ப. நான்காவதாக, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, இது கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதன்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தை மூலமா தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. God bless you.